ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்து கொஸ்டின் மட்டும் தான் தெரிஞ்சு சொல்லி எனக்கு டவுட்ஸ் எனக்கு கிளியராகவே இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் முடிச்சு சும்மா போய் ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்டே அன்றைக்கி, அதாவது லாஸ்ட் மண்டே அன்றைக்கி போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே காட்டுறேன். பட் ஆனால் நான் அடுத்த நாள் வீடியோ போகலான்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் நிறையா தடங்களால் இந்த வீக் 4 நாளாக தள்ளி போயிடுச்சு. இந்த வீக் மண்டேயில் போனேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதில் போய் ஒர்க் பண்ணுறது, அங்கே போய் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, ஸோ அமேசான் ஃப்ளெக்ஸ்னா என்ன, மற்றபடி எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்கச்சக்கமான உண்மையானது, அதே மாதிரி நான் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏர்னிங் சீரிஸ் எல்லாமே போட போகிறேன். ஸோ அதுக்காக எங்கள் டீமும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து, அதாவது 8/16 16ஆம் தேதி 8ஆம் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டுடே ஆன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெக் வீடியோவாகவும், இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் சீரிஸும் கண்டிப்பாக நாங்கள் போட போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எல்லாம் இருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிடும். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 48 பிளாக் கொடுக்குறேன், என்னன்னு பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட்டா. ஸோ ஃபர்கெட் கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அவைலபிலிட்டி பிளாக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், யுவர் கேலண்டர் ஹேஸ் பீன் அப்டேட்டட். இது அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம போய் நம்ம கேலண்டரில் பார்த்தோன்னா அந்த மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ். இந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டே ஒர்க் பண்ணி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 600 எனக்கு பே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 PM ஒர்க் பண்ணியிருக்கேன். மண்டே 12th அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 earn பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் இல்லை எந்த அக்கௌண்ட் நம்ம வந்து கொடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கு N with 33. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பட்டன் இருக்குது. நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிப்பேர் எம்போஸ் டிவைஸ் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார்டு அக்செப்ட் பண்ணாமல் ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அந்த டிவைஸ் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் பேராக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆயிடும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே எப்போ, அதாவது இன்னைக்கு விட்ருங்க, நாளையிலேருந்து என்ன எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதோட மட்டும் இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பிளாக் எப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன வேணும்னா நீங்கள் கரெக்டாக எப்போ பிளாக்லாம் சூஸ் பண்ணணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரிமைண்ட் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ப்ளஸ் ஆப்லேருந்து எந்த ரிமைண்டும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட் சாப்டர் வந்து முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அமேசான் ஒர்க் தெரிஞ்சிருக்கும். பார்ட் டைம் ஜாப் 120 140 வரைக்கும் கிடைக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 480 rupees நமக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு நாள் பார்ட் டைம் 4 மணி ஒர்க் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அக்செப்ட்லாம் பண்ணியாச்சு ப்ரோ, இப்போ எப்படி ப்ரோ பண்ணு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் சும்மா சொல்லாதீங்க ப்ரோ, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, சும்மா அடிச்சுடாதீங்கன்ட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்து. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒரு நாள் போய் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் தான். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 PM வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பிஃபோர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம காமனாக இல்லை ½ ஹவருக்கு முன்னாடி இங்கே இருக்கணும். எதுக்காக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு முன்னாடியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஒரு ஸ்கேன் கோட் இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:02 இல்லை 4:01 PM நீங்கள் போயிட்டீங்கனாலும் உங்கள் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டு பிளாக்காக கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. போயாச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக பண்ணதுக்கப்புறம் அங்கே கேஷ் கவுண்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம பேர் சொல்லி ஒரு சைன் போட்டு அந்த எம்போஸ் டிவைஸும் பேக்கை நம்ம எடுத்துக்கலாம். பேக் எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு சூப்பர்வைசரை பார்த்தோன்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்லிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிகிட்ட என்ன சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் ப்ளஸில் வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ போய் அங்கெல்லாம் லாகின்லாம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் எந்த ஏரியா சூஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன் எதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியரஸ்ட் லொக்கேஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு 20 ஆர்டர்ஸ்லேருந்து 26 ஆர்டர்ஸ் வரைக்கும் தருவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே போகிற நீங்கள் டேரெக்டாக ஓப்பனாக சொல்லுங்கள். பட் ஆனால் நீங்கள் லோக்கலாக இருந்தால் ஈஸியாக போய் டெலிவரி பண்ணலாம். சப்போஸ் புது நம்ம ஏரியா இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் கஷ்டப்பட்டேன், நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம், சார் இதுதான் ஃபஸ்ட்டே, ஸோ கம்மியான அட்ரஸ் கொடுங்க, நான் 2 daysல ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடும் 2 மணி நேரத்துக்குள்ளே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்னாலும் இல்லை ப்ராப்ளமோ நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லா
இந்த ஏரியா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி 15 மினிட்ஸ் மேபி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம கூட்டம். ஸோ நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஆஃப் வெயிட் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டாங்களா, பிரித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மதிவாளால் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து தாவக்கரை ஏரியா கொடுத்துருந்தாங்க அந்த மெயின் ரோட்டில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார், ஓகே எனக்கு பக்கத்துலேயே தான் சரி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். எனக்கு வந்து 21 ஹவர்ஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் தனியாக ஸ்கேன் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து மேப்பில் கரெக்டாக காட்டுறதுக்காக. ஸோ 21 ஆர்டர்ஸ் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்து ஃபோனை ஸ்கேன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆக்சுவலி இப்போ காட்ட முடியல. சப்போஸ் முடிஞ்சால் காட்ட, இல்லாட்டி நீங்களே ஜாயின் பண்ணதுக்காக பார்த்துக்கோங்க. என்னென்னா அந்த ஆர்டர் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் எத்தனை ஆர்டர் இருக்கலாமே டீட்டெயிலாக ஓரளவுக்கு நீட்டாக காட்டிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கூகுளில் வந்து அதாவது அமேசான் ஃப்ளெக்ஸில் மேப் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தது. அங்கேயே கிட்ட எனக்கு 10-12 ஹவர் பக்கம் அங்கேயே போயிடுச்சு. பட் ஆனால் அதுக்கே எனக்கு 3 மணி நேரம் 2.5 ஹவர்ஸ் எடுத்துருச்சு. ஏன்னா ஒரு பிளாக்லேயும் ஏரியா இங்கே கொடுக்கறதுக்காண்டி. பட் ஆனால் நீங்கள் லோக்கல் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லோக்கல் ஏரியாவில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர்வான ஜாப்பு. அசால்ட்டாக ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு மறுபடியும் சாயங்காலம் கண்டினியூ பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக படித்தவங்க 10th 12th படித்தவங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு டெம்பரரியாக இருக்க வேணும். சப்போஸ் உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும், எனக்கு இந்த மாதிரி டெலிவரி பாயாக இருக்கிற ரொம்ப ஆசை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன கேட்டால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் இந்த மாதிரி போய் கஷ்டப்படுறதுக்கு போல் உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்காது. பட் ஆனால் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் தரப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாங்காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். யாருமே உங்களை எதுவுமே திட்ட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க்கு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட் என்னென்னா நீங்கள் நீட்டாக பிளான் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். ஸோ 2 டேஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டே போகலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 480 + 480 ஒரு நாளுக்கு போட்டிங்கன்னா 560 ஆகுது. 560 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து எடுத்துருவாங்க. இப்போ 450 வந்து பார்த்தீங்கன்னா 480 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% எடுத்தோன்னா 4% 4 ரூபாய். இது வந்து 5 ரூபாய் எடுத்துருவாங்க. ஏதாவது உங்கள் 475 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இப்போ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 600ல் 595 தான் கிரெடிட் ஆச்சு. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இது அமௌண்ட் எடுத்தாங்க 594 கிரெடிட் ஆச்சு இல்லையா. ஸோ டேக்ஸ் கட்டினதுப்போ எனக்கு ஈஸியாக இதாயிரும். இப்போ பெட்ரோல் செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் வண்டியாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த பெட்ரோல் செலவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 150 ருபீஸ், ஈவினிங் ஒரு 150 அவ்வளோதான். ஒரு பிளாக் வந்து மேக்ஸிமம் 150 தான். ஏன்னா நீங்கள் பிக்கப் பண்ணுற மட்டும்தான் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். மற்றபடி டெலிவரி பண்ணுறது எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க உள்ள. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரோல் செலவு பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மைலேஜான வண்டி சிட்டி வேணும் பிளாட்டினம் மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வர அமௌண்ட்டில் இப்போது ஒரு நாள் 560 ஏர்ன் பண்ணுறீங்களா, ஒரு 160 போடணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 960 560 9 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 160 போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக நிற்கும். அந்த 800 ருபீஸ் உங்களுக்கு ரொம்ப இனஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாள் 800 ருபீஸ் நினச்சி பாருங்களேன், 20 டேஸ் ஒர்க் பண்ணால் 8 16,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிடலாம். போய் கஷ்டப்பட தேவையில்லை, யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து பிளாக் கேன்சல் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். சாரி வீட்டில் வந்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிளாக் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி பிளாக் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போகாதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா படிச்சுட்டு நம்ம ஏன் இந்த வேலைக்கு வந்தோம், ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் படித்த வேலைக்கு தான் போகணுன்னா தயவு செஞ்சு அதே கட்சியோட லாஸ்ட் வரைக்கும் இருங்க. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வந்துடாதீங்க. நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக தான் போனேன், பட் நிறையா கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயத்தை தஞ்சாவனுக்காக கஷ்டப்பட்டு எப்படியாவது முடிச்சேன். இதை ஒரு 3 டெலிவரி மட்டும் பண்ண முடியல, மற்றபடி எல்லாத்தையும் 18 டெலிவரிஸும் நான் பண்ணி முடிச்சுட்டு தான் போனேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர் கிளைமேட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரெயின் சீசனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிச்சிட்டேன். பட் ஆனால் படித்தவங்க அந்த வேலைக்கு தயவு செஞ்சு வராதிங்க. நான் படித்த வேலைக்கு தான் போகணும். தயவு செஞ்சு ஐடியில் படித்தவங்க இல்லை எந்த படிப்புனாலும் ஓகே, எந்த படிப்பு குறைஞ்சு கிடையாது, அந்த படிப்பு மேலே கிடையாது. படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும். தயவு செஞ்சு டெலிவரி பாயாக வராதிங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு ஓகே, இல்லை எந்த வேலைனாலும் ஓகே, நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. ஸோ
நம்ம ஏரியாவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்கேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் இடையில சின்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி அமேசான் ஃப்ளெக்ஸை பற்றி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வீடியோ நாங்கள் வந்து தனியாக கமெண்ட் பண்ண முடியாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒரு ஷார்ட்டு தான் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் வீடியோவை சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் உங்கள் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுங்கன்ருக்காங்க. டோன்ட் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாரி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கிற தமிழ் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்டா ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதில இருக்கும். அதே மாரி ப்ரோ எனக்கு 17 வயசு தான் ஆச்சு ஆகுது. சைக்கிள் யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நீங்க சைக்கிள் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் ஆனா நீங்க கண்டிப்பா 18 வயசு முடிஞ்சிருந்தா மட்டும் தான் அதில ஒர்க் பண்ண முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி யுவி காங் அனுப்புனா ப்ரோ ஆப் டவுன்லோட் ஆகல. என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ப்ரோ ரொம்ப பிரச்சனை இல்ல. நீங்க மறுபடியும் Play Storeல போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டி நீங்க டேரக்ட்டா அமேசான் ப்ரைஸ்க்கு கனெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தருவாங்க. அதே மாரி ப்ரோ இன்னொரு விக்னேஷ் விக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது இருக்கா ப்ரோ? கண்டிப்பா இருக்கு ப்ரோ வெரிஃபிகேஷன்ஸ்க்கு. என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு எல்லாமே டிரைவிங் லைசென்ஸ் 3 இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாமே வெரிஃபிகேஷன் ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாரி ப்ரோ நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து ஆன்லைன் ஜாப் சேனல் தகவல் கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சென்னை எப்போ ப்ரோ வரும்ன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.